கழிவறையில் வழுக்கி விழுந்து கணவர் உயிரிழந்து விட்டதாக கபட நாடகமாடிய மனைவி. சடங்குகளுக்கு ஒத்துழைக்காமலும் வாட்ட வருத்தமில்லாமலும் சகஜமாக இருந்த தாய். வெளிநாட்டில் இருந்து வந்த மகனால் வெளிச்சத்திற்கு வந்த தாயின் தரங்கட்ட வேளை. கணவன் உயிரிழந்ததற்கு என்ன காரணம்? மனைவியின் தரங்கட்ட வேளையின் பின்னணி என்ன? பாத்ரூமுக்கு போன என் கணவர் வலிப்பு வந்து விழுந்துட்டாரேன்னு அழுது கூப்பாடு போட்டிருக்காங்க மனைவி நாகலட்சுமி. மாமியார் அலற சத்தம் கேட்டு பெட்ரூம்குள்ள இருந்து ஓடி வந்த மருமகளும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் பாத்ரூம்குள்ள மயங்கி கிடந்த ஹரிசரனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க பரிசோதனை செஞ்ச டாக்டர்கள் ஹரிசரன் உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அடுத்து சடலத்தை அவசரமா வாங்கின நாகலட்சுமி இறுதி சடங்கு செஞ்சு அடக்கத்தையும் முடிச்சிட்டாங்க. துபாயில இருந்து மகன் வர்ற வரைக்கும் அடக்கத்தை தள்ளி வைக்கலாம்னு உறவினர்கள் சொல்லியும் அதை காது கொடுத்து கேட்கல நாகலட்சுமி. இதுக்கு மத்தியில அப்பா உயிரிழந்த 3வது நாள் வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு மகன் கிருஷ்ணா. கணவர் உயிரிழந்த 3வது நாள் மனைவிக்கு சில சடங்குகள் செய்யறது ஊர் வழக்கம். அந்த சடங்குகள் செய்யறதுக்காக நாகலட்சுமிய சொந்த பந்தங்கள் கூப்பிட்டிருக்காங்க. அதுக்கு வரமாட்டேன்னு முரண்டு பிடிச்சதோட நாகலட்சுமியுடைய முகத்துல கணவனை இழந்த எந்த வருத்தமும் தென்படல. தான் வர்ற வரைக்கும் அப்பாவுடைய சடலத்தை வைக்காம அடக்கம் செஞ்ச ஆத்திரத்துல இருந்த கிருஷ்ணாவுக்கு அம்மாவுடைய செயல் இன்னும் சந்தேகத்தை வரவழைச்சிருக்கு. அதனால அப்பாவுடைய மரணத்துல சந்தேகம் இருக்கிறதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு கிருஷ்ணா. அதுக்கு பிறகு போலீசார் நடத்தின விசாரணையில தான் ஹரிசரன் வலிப்பு வந்து பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து உயிரிழக்கல, நாகலட்சுமியுடைய வெள்ளத்தனத்தினால உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலே தெரிய வந்திருக்கு. தெலங்கானா மாநிலம் நிர்மல் மாவட்டம் வெல்மல் கிராமத்தில் உள்ள 48 வயசான நாகலட்சுமிக்கும் 50 வயசான ஹரிசரனுக்கும் கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. அதுல 28 வயசான மகன் கிருஷ்ணா கல்யாணமாகி மனைவியை தன் வீட்டில் விட்டுட்டு வேலைக்காக துபாய் போயிட்டாரு. அதே மாதிரி 25 வயசான மகளுக்கும் திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. விவசாயம் பண்ணிட்டு இருந்த கணவர் ஹரிசரன் பெரும்பாலும் வயல்லையே இருந்ததை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட நாகலட்சுமி அதே ஊர்ல உள்ள அங்கம் மகேஷ் அப்படிங்கிறவர் கூட தகாத உறவுல இருந்திருக்காங்க. மகேஷ் கூட நாகலட்சுமி தனிமையில இருந்ததை பார்த்த ஹரிசரன் பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல இப்படி ஒரு கேவலமான செயலை செய்யறதுக்கு அசிங்கமா இல்லையான்னு திட்டினதோட இனிமேலாவது ஒழுங்கா இருன்னு கண்டிச்சும் வச்சிருக்காரு. காலம் போன கடைசியில கள்ளக்காதல் மேலையும் கள்ளக்காதலன் மேலையும் இருந்த ஈர்ப்பு கணவன் சொன்ன அறிவுரைகளை எல்லாம் காத்துல பறக்க விட்டுச்சு. மகேஷ் கூட பேசுறதையும் பழகிறதையும் நாகலட்சுமி நிறுத்தாததால கடுப்பான கணவர் மகன் கிட்டையும் மகள் கிட்டையும் உண்மையை உடைச்சிருவன்னு மிரட்டி இருக்காரு. பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா அசிங்கம்னு நினைச்ச நாகலட்சுமி கணவரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியிருக்காங்க. அதுக்கான பிளானையும் கள்ளக்காதலன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பிளான் படி நைட்டு கணவரும் மருமகளும் தூங்கினதுக்கு பிறகு மகேஷுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க நாகலட்சுமி. பகல் முழுக்க வயல்ல வேலை பார்த்த அசதியில ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த கணவர் ஹரிசரனுடைய கால்கள் ரெண்டையும் நாகலட்சுமி துண்டை வச்சு இறுக்கி கட்டியிருக்காங்க. அப்போ ஹரிசரனோட கழுத்தை புடவையால இறுக்கி கொலை செஞ்சிருக்கான் மகேஷ். அடுத்து உஷாரா மகேஷ் அங்கிருந்து அனுப்பின நாகலட்சுமி அழுது ஆக்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணப்போ ஹரிசரன் உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் சொன்னதும் சடலத்தை வீட்டுக்கு கொண்டு வந்த நாகலட்சுமி மகன் வர்ற வரைக்கும் காத்திருக்காம அடக்கமும் செஞ்சிருக்காங்க. ஆனா அடுத்து கவலையே இல்லாம சகஜமா இருந்த நாகலட்சுமி சடங்கு சம்பிரதாயத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனாலதான் மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்கு. 48 வயசான நாகலட்சுமிக்கு 45 வயசான மகேஷ் மேல இருந்த கள்ளக்காதல் 30 வருஷ கல்யாண வாழ்க்கையே அர்த்தமில்லாம ஆக்கிருச்சு.